இது அழகான ஒரு காட்டுக்கதை. இப்போ குளிர்காலம் அதிகமாக உள்ளது. இப்போ எல்லா பறவைகளும் அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் கருப்புக்காகவும் அதனுடைய மனைவி மைனாவும் அவங்களும் நிம்மதியாக வாழலை, மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ விடலை. எல்லா பறவைகளும் அவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டை பற்றி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. திரும்பவும் அவங்க வீட்டை கட்டக்கூடாதுன்னு. ஒரு நாள் டோனி பறவை அதோட வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ கருப்பும் அதனுடைய மனைவியும் அவங்க வீட்டை உடைச்சிட்டாங்க. அவங்க வீடு உடஞ்சிருச்சு. கருப்பண்ணா, மைனா, நீங்கள் எதுக்காக என் வீட்டை உடைச்சிங்க? காட்டுக்குள்ளே குளிர் அதிகமாக இருக்குது. நீங்கள் வீடும் கட்ட மாட்டேங்கிறீங்க, மற்றவங்கள வீடு கட்டவும் விட மாட்டேங்கிறீங்க. நான் என் வீட்டை கட்டிக்குவேன். நீங்கள் நேரம் இருக்கும்போது உங்கள் வீட்டை கட்டிக்கங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாங்கள் கஷ்டப்படும் போது பார்த்துக்கிறோம். நீ எங்களை பற்றி கவலைப்படாத. அப்புறம் நீ திரும்பவும் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிரு. பெருசா வந்துட்டா எனக்கு சொல்றதுக்கு. டோனி பறவை திரும்பவும் அவளோட வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா. கருப்பனும் அவனுடைய மனைவியும் அங்கேருந்து பறந்துட்டாங்க. அடுத்த நாள் பறவைகள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கருப்பு காக்கா அதோட பொண்டாட்டி 2 பேரும் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நம்மளை நிம்மதியாக வாழவே விட மாட்டேங்காங்க. அவங்க வீடும் கெட்ட மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் கெட்ட விட மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நீ கவலைப்படாதப்பா, இவங்களுக்கு நேரம் வரும்போது காலம் பதில் சொல்லும். குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. நம்ம கிட்ட சின்னதோ பெருசோ வீடு தான் இருக்குது. அவங்க கிட்ட வீடு கூட இல்ல. உங்களுக்கு வீடே இல்ல. குளிர்ல இவங்க செத்தே போயிருவாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் சரியா தான் சொன்னீங்க. நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா குளிர் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது. நாளையிலிருந்து நம்ம 3 பேரும் வேற காட்டுக்கு போலாம். அங்கிருந்து நிறைய பழங்களை கொண்டு வரலாம். அடுத்த நாள் எல்லா பறவைகளும் வேற காட்டுக்கு போறாங்க. பழங்களை சேர்த்து கொண்டு வராங்க. கருப்பு காக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அது அதோட மனைவி கிட்ட, இப்போ நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி ஆகணும், ஏன்னா குளிர் நேரத்துல நம்மளாம் பறக்க முடியாது. அதுதாங்க நான் யோசிக்கிறேன். அந்த பறவைங்க கூட நான் நட்பு வச்சுக்கலான்னு யோசிக்கிறேன். அப்போ நீங்க அவங்க வீட்டில் போய் சாப்பாடை திருடிட்டு வந்துருங்க. ஆமா, இது ரொம்ப நல்ல யோசனை. நம்ம உழைக்கணும்னு அவசியமும் கிடையாது, நம்மளுக்கு சாப்பாடும் நேரத்துக்கு கிடைச்சிரும். அடுத்த நாள் மைனா அந்த பறவைங்களோட வீட்டுக்கு போறா. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறா. டோனி, என்ன மன்னிச்சிரு. நாங்க உங்க வீட்டை உடைச்சிருக்கோம். இனிமே நாங்க இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிரு. இன்னைக்கு மைனாக்கு இவ்வளோ அறிவு எப்படி வந்துச்சு? என்ன பேராசை உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன பேராசை உங்களுக்கு? அவ்வளோ முட்டாள் இல்லைனா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பேராசையும் இல்லை. நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்க மன்னிச்சிடலாமே. சரி, பரவாயில்ல. ஒரு தப்பை நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் திரும்பவும் மன்னிக்க மாட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் சின்ன தப்பு பண்ணா கூட அதனோட விளைவுகளை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுக்குள்ள குளிர் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. மைனா எல்லா பறவைகளுக்கும் அவளோட இனிப்பான பேச்சில் மயங்க வச்சுட்டா. அவ டெய்லியும் அவங்க வீட்டுக்கு போய் பேச ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் காலு எல்லாரும் வீட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு திருட ஆரம்பிச்சான். ஒரு நாள் முஷி அவளோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை. காலு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். சாப்பாடுங்களை திருட ஆரம்பிச்சிட்டான். இதுலயே பாத்திரம் ஒண்ணு கீழே விழ ஆரம்பிச்சிருது. அப்புறம் லுசி எந்திரிச்சிடுறா. லுசி பாக்குறா, காலுவோட கையில ஒரு பை இருந்தது. அதுல சாப்பாடு இருந்தது. நீங்க என்ன பண்ற? நீயும் உன்னோட மனைவியும் உங்களோட கெட்ட எண்ணத்துல இருந்து வெளியே வர மாட்டீங்களா? அப்புறம் இதுக்காக தான் நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? நீங்க எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு திருடுறதுக்கு, நீங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படாம சாப்பிடுறதுக்கு ஃப்ரீல சாப்பாடு கிடைக்கும். அப்படிலாம் ஒன்னும் இல்ல. உங்க சாப்பாடு கீழே விழுந்துடுச்சு, நான் எடுத்துக்கிட்டேன், வாங்கிக்கோங்க. இது உங்க சாப்பாடு, மன்னிச்சிருங்க, தவறு பண்ணிட்டேன். லுசி இந்த விஷயத்த எல்லா பறவைகளுக்கும் சொல்லிட்டா. அப்புறம் மைனாவை எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. அவங்கள யாரும் மன்னிக்கவும் இல்லை. அப்புறம் அவங்க கிட்ட யாரும் பேசுறதே இல்லை. ஒரு நாள் அதிகமா குளிர் அடிச்சுது. எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கருப்பனும் அவன் மனைவியும் குளிர்ல ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்னையால ரொம்ப பெரிய தவறு நடந்துடுச்சு. நம்ம ஒண்ணு செய்வோம், நம்மளுக்காக ஒரு சின்ன வீடு செஞ்சிருவோம். நாம இவ்வளவு குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம். அந்த பறவைகளா கூட்டுல சந்தோஷமா இருக்குங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கும் ரொம்ப குளிர் அடிக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? குளிரால மைனாவோட உடம்பு சரியில்லாம போகுது. கூடயே நிறைய பனிக்கட்டி விழுது.
அதனால மைனாக்கு ரொம்ப குளிர் அடிக்கி. அதனால அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுது. கருப்பன் திரும்பவும் அவங்க கிட்ட உதவி கேட்டு போறான். அவனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டுக்காங்க. அப்போ அவன் டோனி பறவை கிட்ட போறான். டோனி, என் மனைவி குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, அதனால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுங்கன்னு. ஆனா நீங்க என் பேச்ச கேட்கல. ஆனா நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யாருக்கு தெரியும் இதையும் நீங்க பொய் தான் சொல்லுவீங்க. போ இங்க இருந்து. கருப்பன் அழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு டோனி கிட்ட கேக்குறான். இன்னி வரைக்கும் நானும் என் மனைவியும் ரொம்ப தவறு செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க. டோனி பறவை கருப்பனுடைய கண்ணீரை பார்த்து மனசு மாறிடுறான். அப்புறம் மைனா கருப்பனுக்கு அவ வீட்டுல இடம் கொடுக்கறா. அவங்க கூடயே மைனாவை ரொம்ப கவனிச்சு பாத்துக்கிறா. அவளோட தலையில சில்லுன்னு துணியை வச்சு அதனால மைனாவோட காய்ச்சல் குறையும்னு. அடுத்த நாள் மைனா எந்திரிக்கும் போது அப்போ டோனி பறவை கிட்ட சொல்றா. டோனி, நீ ரொம்ப நல்லவ. இது வரைக்கும் நாங்க உங்க கூட கெட்டது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்பயும் நீ எங்களோட உயிரை காப்பாத்திருக்க. இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். அந்த நாளுக்கு அப்புறம் கருப்பனும் அவன் மனைவியும் திருந்திட்டாங்க. அதுக்கப்புறம் மைனாவும் டோனியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கருப்பன் அவன் மனைவி கூட சேர்ந்து அவங்களுக்காக ஒரு அழகான வீடு கட்டிட்டாங்க. அப்புறம் எல்லா பறவைகளும் அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, நேரங்களை வீணளிக்க கூடாது. இல்லைன்னா நேரம் நம்ம தகுதியை நம்மளுக்கு காட்டிடும்.